வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோடு வந்திருக்கேன். இன்றைக்கி எந்த விதமான மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறது இல்லை. ஒன் டைப் ஆஃப் ரீசைக்ளிங் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிளாஸ்டிக் ஸ்கிராப் பற்றின 2-3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கும் அது ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஸ்கிராப் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் தான். அப்படி என்னென்னா, அலுமினியம் ஒயர் ஸ்கிராப் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த காப்பர் ஒயர் ஸ்கிராப் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதாவது காப்பர் ஒயர்லேருந்து காப்பரை தனியாக பிரித்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் ப்ராசஸ் தான். காப்பர் ஒயர் மாதிரி அலுமினியம் ஒயரில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒயரில் அலுமினியம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, மெயினாக அந்த காஸ்ட் எஃபெக்டிவ்காக தான் காப்பர் ஒயருக்கு பதிலாக அந்த அலுமினியம் ஒயர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒயரில் நிறைய டைப் வரும். அதாவது ஒயர் வந்து சிலது பெண்ட் ஆகும், சிலது பெண்ட் ஆகாது. சிலது கேபிள் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா கேபிள் நல்ல ஸ்டிஃபாக இருக்கும், ஆனால் உள்ள அலுமினியம் வந்து பெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்கிராப் ஒயரில் உள்ள அலுமினியத்தை எடுத்து அதை மறுபடியும் ரீசைக்ளிங் யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, மறுபடியும் அதை ஒயராகவும் செய்கிறாங்க, இல்லைனா அலுமினியம் பாத்திரங்கள் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஒயரில் இந்த ஒயர் கேபிள்லேருந்து இந்த அலுமினியத்தை தனியாக பிரிக்கணும்னா, இதுக்கான மிஷினரிஸ் இருக்குது. ஸோ மேனுவலாகவும் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மிஷினில் யூஸ் பண்ணி நம்ம ஒயர்லேருந்து அலுமினியத்தை தனியாக பிரிச்சிருவோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் எப்படி இந்த அலுமினியம் ஒயர் ஸ்கிராப் பிஸ்னஸ் பற்றி பண்ணலான்ற ஃபுல் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அலுமினியம் ஒயர் ஸ்கிராப் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ மொத்தமாக நம்ம டன் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரேட்டாக சீப்பாகவே வாங்க முடியும். நம்ம ஸ்கிராப் குடோனில் போய் வாங்கினா நம்மளுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக கம்பெனிஸ் இல்லைனா எக்ஸ்போர்ட் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சீப்பாகவே நம்மளால் வாங்க முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த அலுமினியம் இந்த ஒயர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரேட் வந்து எப்போதுமே நம்மளுக்கு டிஃபர் ஆகும். எதனாலன்னா, இது வந்து கமாடிட்டி ப்ராடக்ட். ஸோ நம்மளுக்கு டெய்லியும் இப்போ இன்றைக்கி 90 ரூபா இருக்குன்னா நாளைக்கு 95 ரூபா, அந்த ரேட்டுக்கு நம்மளுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம ஸ்கிராப் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ நல்ல கான்டாக்ட் இருக்கணும், ரெஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாலிடான ப்ரைஸில் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதும் ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மிஷினரிஸில் இந்த மாதிரி இதுதான் மிஷின் நம்மளுக்கு 32,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு இருக்கும். மிஷின் ஆன் பண்ணிவிட்டு ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணால் போதும். அந்த மேலே உள்ள ஒயர் மட்டும் நம்மளுக்கு 2ஆக கிழிச்சு உள்ள அலுமினியம் ஒயராக தனியாக பிரித்து எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ மொத்த ப்ராசஸே நம்மளுக்கு எவ்வளோ தான். ஸோ இதுக்கு ஒரு ஆள் எடுத்து கொடுக்குறதுக்கும் ஒரு ஆளுக்கு ஸ்கிராப்பு தனியாக பிரிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இருந்தாலே போதும். ஸோ நம்மளால் நீட்டாக ஒரு ப்ராப்பரான இந்த பிஸ்னஸ் நம்மளால் பண்ண முடியும். இந்த அலுமினியம் ஒயர் ஸ்கிராப் பிஸ்னஸில் நம்மளுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ரேட் நம்மளுக்கு டிஃபர் ஆகிறதுனால நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சு சொல்கிறேன். இப்போது 1 kg ஸ்கிராப் ஒயரில் 40% அலுமினியம் இருக்கும், ஸ்டீல் கண்டென்ட் 60% ஒயர் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 40% நம்மளுக்கு செல் பண்ணுவோம். இப்போது 1 kg ஸ்கிராப் வந்து நம்மளுக்கு பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து ஒரு 25 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு வாங்குகிறோன்னா, 1 kg செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா, அதாவது அலுமினியத்தை நம்ம செல் பண்ணுறது 47 ரூபீஸ் அந்த ரேஞ்சுக்கு நம்மளால் செல் பண்ண முடியும் தனியாக பிரித்து. ஸோ 1 kg நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 2 ரூபீஸ் அந்த அப்படி போனாலும் 1 kgக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அக்யூரேட்டாக நம்மளால் கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபீஸ் வரைக்கும் 1 kgக்கு நம்மளுக்கு பார்க்க முடியும். ஸோ நம்மளுக்கு மினிமமாக ஒரு 1 டன் நம்ம செல் பண்ணால் கூட நம்மளுக்கு 20 ரூபீஸ் மார்ஜின் வச்சா 20,000 ரூபா வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ இதே இது நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு 20 டன் வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு 2 லேபரை வச்சு நம்மளால் நீட்டாக பண்ண முடியும். ஸோ 1 மந்த்துக்கு 20 டன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்காங்க. ஸோ ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு ஸ்பேஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கு ஒரு ஷெட்டு கண்டிப்பாக போட்டுருக்கணும், நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் எடுத்து மிஷின் வைக்கிறதுக்கும். ஸோ அதுக்கு ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் ஆகும். ஸோ மிஷினரிஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், வேணும் பார்த்துக்காங்க. ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் நம்மளால் மிஷின் வாங்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் காஸ்ட் நம்மளுக்கு இந்த பெரிய சாக்கு பையெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 5,000 ஆகும். ஸோ அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு 10,000 ஆகும். ஸோ ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு 1 டன்னுக்கு நம்ம வாங்கி போட்டுட்டு ஸோ அதுக்கான காஸ்ட்டே வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ஒரு 25,000 ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் காஸ்ட் ஆகும். ஸோ டோட்டலாகவே நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது. நம்ம ஒயர்லேருந்து பிரிக்கிற இந்த அலுமினியம் கண்டென்ட்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். மெயினாக ஒயர் ரீசைக்ளிங் கம்பெனிஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம் கம்பெனிஸ், இந்த அலுமினியம் பாத்திரங்கள் செய்கிற இடத்துல தான் மெயினாக இதோட யூசேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிளேஸில் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஐட்டம் மட்டும் நம்ம ஸ்கிராப் வச்சு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அதாவது அலுமினியத்திலேருந்து காப்பர் ஸ்கிராப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளாஸ்டிக் ஸ்கிராப் ஆட் பண்ணிக்கலாம், கார் ஸ்கிராப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். ஸோ இது ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வரேன். தேங்க்யூ.